லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சூப்பர் விக்ரம், சூப்பர் 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 பெர்ஃபார்மன்ஸ். இந்த டான்ஸ்க்கு நான் 10க்கு 10 மார்க் கொடுக்க போறேன். ஓகே, நெக்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போற ஜோடியை செலக்ட் பண்ண போறது போதும். இன்னைக்கு இது போதும். டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஓகே, எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். வாங்க சம்பந்தியம்மா. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம், வாங்க. சம்பந்தியம்மா, இவங்க தான் காந்திமதி, என் அண்ணி. இவரு கார்த்தி, அவங்களுடைய பையன். இது நாகு, என்னோட தங்கச்சி. வணக்கம் அண்ணி, இவங்க என் சம்பந்தி. இதான் என் வீட்டு மருமக. அது யாரு? இவ எங்க வீட்டு வேலைக்காரி. ஏய் மித்ரா, இங்க என்னடி உனக்கு வேலை? போ, அப்படி தள்ளி நில்லு. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு. சரி சரி, டிஃபன் ரெடியா இருக்கும், நீங்களாம் சாப்பிட போங்க. நான் சம்பந்தியம்மா தங்க ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ வந்துடுறேன். லக்கேஜ் நான் பாத்துக்கிறேன் சம்பந்தியம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. அம்மா கூட்டு போ. சம்பந்தியம்மா நல்லா கவனிப்பா, சரியா? போ போ. ஓவர் சீனா இருக்கே. ஏ மித்ரா, என்ன மச மசன்னு நின்னுகிட்டே இருக்க? போ, அந்த லக்கேஜ்ல எடுத்துட்டு போய் உள்ள வை. போ. ஐயா, இந்த லக்கேஜ் எல்லாம் எங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா வச்சிருவேன். இருமா, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னன்னு, என்ன பிரச்சனை? என்ன யோசனையா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சம்பந்தி அம்மாவை எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியல. எல்லா ரூம்லயும் ஆள் இருக்காங்க. என்னென்ன பேசுற? இவ்ளோ பெரிய வீட்ல தங்கறதுக்கு இடமா இல்ல? இடம்லாம் இருக்குமா, எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்துட்டாங்க. இப்ப சம்பந்தி அம்மாவுக்கு நல்ல ரூமா கொடுக்கணும்ல. ஆட்டமாடி போடுற ஆட்டம். ஏ மித்ரா, சொல்லுங்கம்மா. இத பாரு, நீ என்ன செய்யற? அந்த டிரைவரையும் செக்யூரிட்டியும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம தோட்டத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க போய் தங்கிக்கோங்க. சம்பந்தி அம்மா தங்கறதுக்கு இடம் இல்லையா? எங்க அண்ணன் பாவம் எவ்வளவு குழப்பத்துல இருக்காரு பார்த்தல. ஏனாகும், ஏமா அவங்கள தொல்லை பண்ற? பாவம். ஓ, இதுல என்னென்ன பாவம்? இத பாருங்க, வேலைக்காரங்களை என்ன நாம நடு வீட்லயே தங்க வைக்க முடியும்? அவுட் ஹவுஸ்ல இடம் தரதே இதுங்களுக்கு பெரிய விஷயம்தான். அந்த அன்னைக்கு தான் எதுவுமே தெரியறதில்ல. நீ என்னன்னு, உனக்கு கூட எதுவுமே தெரியல? உனக்கு உன் சம்பந்தி அம்மா முக்கியமா இல்ல இதுங்க முக்கியமா? ஏய், என்னடி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க? போங்க போ, உங்க பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு கிளம்புங்க. டக்குன்னு எடுத்துட்டு கிளம்பு. ஆடி அசைஞ்சு போறது பாரு.
மாப்பிள என்னடா இது? வாயா வா. மாப்பிள ஏதோ ரூம்னு சொல்லிட்டு மாட்டு கொட்டையில அடைச்சிட்டாங்க. கிளவி நமக்கு இதான் கொடுக்கும், மாளிகையா கொடுக்கும். அது மாட்டு கொட்டையிலடா. என்னையா இந்த மாதிரி வீட்டுல எளிதாயா ஓடும், பின்னாடி புலியா ஓடும். இப்ப புலி வேற வரணுமா? தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத, சின்ன பையன் பயந்துருவாயா. அவன் ஏற்கனவே பயந்துதான் இருக்கான். விக்ரம் பயந்துட்டியா? ஏன் மித்ரா, நானே பயந்துட்டேன், அவன் பயப்பட மாட்டானா? ஆமா மம்மி, இந்த இடம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க எல்லாம் நல்ல ரூம்ல இருக்காங்க, நம்மள மட்டும் ஏன் மம்மி இப்படி ஒரு மோசமான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க? அது ஒண்ணும் இல்ல விக்ரம், அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. பாவம், அவங்களுக்கு இடமே பத்தல. அவங்கள நாம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல, அதனாலதான் நாம இங்க வந்துட்டோம். அப்படியா மம்மி? அதுக்காக நாம இங்கேயே இருப்போம், சரியா? ஒரு 3 நாளைக்கு பொறுத்துக்கோ, அம்மா உன் கூடவே இருப்பேன். நீ பயப்படாத, அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரிங்க மம்மி. ஐ கோகனட். மித்ரா, நான் உன்னை சொன்ன கோவப்பட மாட்டியே? இந்த மாதிரி இடத்துல வந்து தங்கி நம்ம கஷ்டப்படணுமா? இது நமக்கு தேவையா? இவங்க கிட்ட இருக்கிற சொத்தை விட நம்ம கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குமா? நம்ம விக்ரம் இருக்கானே, அவன் பல கோடி சொத்துக்கு வாரிசு. அவன் எதுக்குமா இங்கிருந்து கஷ்டப்படணும்? உன் பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் மனசு வச்சேன்னா நம்ம எல்லாரும் போய் நம்ம வீட்லயே. போதும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என் பையன் விக்ரம் சாதாரண வேலைக்காரியோட பையன்தான். மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் அவனோடது. இவன் வாழ்க்கை இப்படிதான். அது அவனே வாழ்ந்துகிட்டோம், எல்லாம் சரியாயிடும். அது சரி, உங்களை யார் இப்படி வந்து கஷ்டப்பட சொன்னது? நான் சொன்னனா என் கூட வந்து கஷ்டப்படுங்கன்னு? போக வேண்டியதானே உங்க வீட்டுக்கு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் என் பையனை பாத்துப்பேன். நீங்க கிளம்புங்க முதல்ல. விக்ரம், அத போடு, வா. என்னடா இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ஆறுமுகம் ஐயா. இதை கொண்டு போய் பூஜை சாமானோட சேர்த்து வை. சரிங்க ஐயா. ஏய், இதை வச்சுட்டு போய் 4 பேருக்கு சாப்பாடு எடுத்து. சரிங்க ஐயா. ஏய், அது யாருப்பா கார வாசல்ல பாட்டி வச்சிருக்குது? என்ன சித்தப்பா, பாப்பா கார்த்தி, வேலையெல்லாம் பரபரப்பா நடக்குது போல இருக்கு. நம்ம வீட்டு விசேஷம் இல்லையா? ஐயா சாப்பாடு ரெடிங்க ஐயா. என்ன சித்தப்பா, யாருக்கு இந்த சாப்பாடு? எல்லாம் உங்க வீட்டுல வேலை பார்க்கறாங்களே மித்ரா, வினய், அவங்களுக்கு தான்ப்பா. பாவம் பசிக்கும் இல்ல, தனியா இருப்பாங்க. என்னது தனியா இருப்பாங்களா? என்ன சித்தப்பா சொல்றீங்க, எனக்கு புரியல. அது சரி, உங்ககிட்ட சொல்லல. நம்ம சம்பந்தியம்மா வீட்டுக்காரங்க வந்ததுனால வீட்டுல இடம் எல்லாம் போச்சு. நான் தான்ப்பா அவங்கள தோட்டத்து வீட்டுல தங்க வச்சிருக்கேன். என்ன சித்தப்பா இப்படி பண்ணிருக்கீங்க? இடம் இல்லைன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. மித்ராவை அம்மா கூட சேர்த்து படுக்க வச்சிருப்பேனே. இப்ப அவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க சித்தப்பா? ஏன்பா இப்படி கோவப்படுற? மித்ராவை கேட்டுதான் அனுப்புனேன். மித்ரா ஒண்ணுமே சொல்லியே. என்ன அவங்க ஒன்னும் சொல்லியே? இல்ல, நீங்க வாங்க. வாடா, வாங்க வாங்கம்மா. சூப்பர். சூப்பர் அங்கிள். எப்படி அங்கிள் தேங்காய் உடைச்சிருங்க? குட்டி மாப்பிள, வினய் மாப்பிள இருக்கானே, அவன் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கான். கராத்தேல எக்ஸ்பர்ட். அதனால தான் ஓகே, பயங்கர ஸ்ட்ராங். தேங்காய் டப்புன்னு அடிச்சோன்னு பட்டத்து நுழைஞ்சிருச்சு. அப்ப நானும்
கராத்தேல சேர்ந்து பிளாக் பெல்ட் வாங்கி என்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தா டிஷும் அடிப்பேன். அதுக்கு நீ பிளாக் பெல்ட் ஒசறதுக்காவது வளரணும். உங்க அப்பா எங்க அப்பா உலர பார்த்தேன். அவரை பற்றி எதுக்கு? விநாயகத்தில் உடைச்சாருங்கிறக்காக நீங்கள் தேங்காயை உடைச்சிடாத, கை வலிக்கும். கையெல்லாம் வலிக்காது. வாங்க வாங்க. மித்ரா மித்ரா விக்ரம் மித்ரா அம்மா, நீ ஏம்மா இங்க வந்த? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அது இல்லம்மா, கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. பாவம், அவங்களுக்கே இடம் இல்லாம கஷ்டப்படும் போது நாங்க ஒரு ரூம்ல இருந்தா நல்லாவா இருக்கும். அதான் இந்த இடம் கூட நல்ல வசதியா இருக்குமா, நான் இங்கே இருந்துக்கிறேன். பாத்தியா கார்த்தி மித்ரா சொல்ற கதைய? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என் கூட வா, என் கூட வந்து தங்கிக்க வா. ஐயோ பரவாயில்லம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேன். அங்க இருக்கிறத விட இங்க நல்லா காத்தோட்டமா இருக்கு. என்ன மித்ரா, என்ன கார்த்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? மித்ரா, என்ன மித்ரா, உங்களுக்கு அம்மா ரூம்ல இருக்க தயக்கமா இருந்தா ஏன் ரூம் எடுத்துக்கோங்க. நான் இவங்க கூட இங்கே இருந்துக்கிறேன். ஐயோ சார், உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க மித்ரா. எல்லாத்தையும் விட தானியா உங்க கூட தான் தூங்கணும்னு சொல்வா. விக்ரம் கூட்டிட்டு அம்மா கூட போங்க, டைம் ஆயிடுச்சு. வாமா மித்ரா. போங்க. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, மித்ராவும் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்கம்மா. நாங்க இங்க இருக்கிறதே சாப்பிட்டுக்கிறோம். சார் நீங்க எப்படி? பரவாயில்ல வினய். கூப்பிட்டு போங்க. வாங்க போலாம். டாடா. விக்ரம் வா. சித்தப்பா. அப்புறம் மகனே, ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல சித்தப்பா, இப்பதான் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல. அட என்னப்பா நீ வேற. மகனே, கல்யாண பார்ட்டிக்காக நான் ஸ்பெஷலா ஃபாரின் சரக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சாப்பிட்றியா? எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இவங்க 2 பேர் சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சித்தப்பா? அதனால இவங்களும் சேர்ந்து குடிச்சா நானும் குடிக்கிறேன். என்ன வினய்? சார் ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார். அட என்ன வினய், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானே, ட்ரை பண்ணி பாருங்களா, ஜாலியா இருக்கலாம்ல. இல்லை சார் எனக்கு வேண்டாம். ஐயோ சார், அவர் அப்படிதான் சொல்லுவார் சார். அவர் விடுங்க சார். என்ன சார் சொன்னீங்க? ஃபாரின் சரக்கு அது இதுன்னு சொல்லும்போது நான் கொடுக்குறேன் சார். அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை சார். சார் ரெடி பண்ணிருங்க சார், ரெடி பண்ணிருங்க. சித்தப்பா, ஓகே ரெடி பண்ணுங்க. சரிப்பா. இரியா கொடுப்பாங்க. எங்க வினய், எங்களுக்காக ஒரே ஒரு ரவுண்டு குடிக்கலாமே. சார் சார் ப்ளீஸ் சார், எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. சுத்தமா பழக்கம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன வினய்? வேண்டாம் சார். ஒன்னே ஒன்று. இல்லை சார் இன்னைக்கு வேண்டாம். சார் சார் எனக்கு ஊத்துங்க சார். சித்தப்பா தம்பி, ஒரு உதவிப்பா. சொல்லுங்க. நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி வீட்டில் நாட்டுக்கோழி வறுத்து வைக்க சொல்லியிருந்தேன். அது ரெடியாக இருக்கும், அதை போய் எடுத்துகிட்டு வரியா? சரிங்க, இதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மகனே, சேஸ். சரியான குடி போல. சித்தப்பா ஊத்துங்க கொஞ்சமா. இந்தப்பா ஊத்து ஊத்து. கார்த்திக் சார் என்ன சார் பண்றீங்க? யோ சும்மாரியா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இல்லை சார், அவர் வேணாம்னு சொன்னார்ல, அவருக்கு தெரியாம தப்பு சார்.
இங்க பாரு, நீ வெளியே சொன்ன நீ குடிச்சிருக்கன்னு உன்னை வேலையை விட்டே துரத்தி விட்டுருவேன். பரவாயில்லையா? அப்போ சார் ரெடியா? கொடுங்க கொடுங்க கொடுங்க. அது தம்பிக்கிட்ட எடுத்து வை. சேஸ். Yes. சேஸ். மாப்பிள்ள சேஸ். சேஸ். சார் என்ன சார் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. இருக்கணும்ல, சூப்பரா இருக்குல்ல, குடி. அட குடிங்க வினய். இந்தாங்க. குடிங்க. வினய், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் செய்வீங்களா? சொல்லுங்க சார். நீங்கள் சொல்கிறது செய்கிறதுக்காக தானே நாங்கள் 2 பேர் இருக்கோம். அப்புறம் சொல்கிறேன், குடிங்க. யோ சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. யோ வினய், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல. சொல்லுங்க சார். நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தானியாவால மித்ரா இல்லாம இருக்கவே முடியாது. எங்க அம்மாவுக்கு அதுக்கும் மேல அவதான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு உறுதியா நிக்கிறாங்க வினய். எனக்கும் மித்ராவை ரொம்ப பிடிக்கும் வினய். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா எத்தனையோ முறை மித்ரா கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்கேன். பதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க வினய். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா வினய்? நீங்க தான் மித்ரா கிட்ட இதை பத்தி பேசி ஒத்துக்க வைக்கணும். நீங்களும் மித்ராவும் நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கீங்க. நீங்க எதை சொன்னாலும் அவ கேட்பா. வினய் ப்ளீஸ் வினய், ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் வினய். எப்படியாவது அவகிட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க வினய். ப்ளீஸ் வினய். அப்படியா சார்? ப்ளீஸ் வினய், ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுங்க வினய், ப்ளீஸ். பேசுங்க பேசுங்க. மாப்பிள்ள என்னடா மிக்சர் மாமா மாதிரி இருந்த கார்த்திக் சாரு திடீர்னு மித்ரா வேணும்னு கேட்குறாரு. நீ கேட்டுட்டு சும்மா இருக்க. எல்லாம் என் விதி மாம்ச. இந்த உலகத்தில் என் நிலைமை வேறு யாருக்குமே வரக்கூடாதியா மாம்ச. ஆனால் உண்மையா தோ இவன் குழந்தையா ரொம்ப நல்லா காட்டி பிடிச்சி மொத்தம் கூட பொண்டாட்டி காட்டிக்க போகிறேன்னு சொல்கிறான். அவன் நல்லவனும் லூசாடா நீ. ஐயோ விக்ரம தன்னோட பையன் மாதிரியே பார்த்துக்கிறான்யா மாம்ச. எப்படியும் என்ன மித்ரா ஏற்றுக்க போகிறது இல்லைல்ல, அதுக்காக அது பேசாமல் இவர் மித்ராவை கட்டிக்கிட்டான்னா எனக்கு வர கோவத்துக்கு நான் ஒன்று என்னடா பேசுகிறேன்னு ஏன்டா அலற இப்போ? ஐயோ மாம்ச, என் பையனாச்சும் நல்லா இருக்கட்டும். யாருமே அவனை வேலைக்காரோட பையன் சொல்ல மாட்டாங்கல்ல. அதுக்காக வச்சு நான் போய் மித்ராகிட்ட பேசுகிறேயா.